பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முள். 2 கொரிந்தியரில் 12:7 வந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா. பவுல் சொல்வார் இல்லையா, மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முள் அப்படின்னா என்ன நம்ம யோசிக்கிறோம்னா, நம்மளோட தாங்க முடியாத ஒரு கவலைகள், கஷ்டங்கள், ஏதாவது ஒரு சஃபரிங்ஸ், இல்லை ஒரு பாவங்கள், ஏதாவது ஒரு பாவம், இல்லை நம்ம நோய்வாய்ப்பட்டது, சிக்னஸஸ் கூட நம்ம அதை சொல்லுவோம். நம்மளால் ஐயோ ஏசப்பா என்னால் இது முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் நம்ம பார்க்குறோம். இந்த இந்த முள்ளோட பிளெஸ்ஸிங் பார்ட் நம்ம பார்ப்போம். பிளெஸ்ஸிங் பார்ட்னா எப்படின்னா, அந்த முள்ளுனால நம்மளுக்கு ஏற்படுகிற ஆசீர்வாதங்கள், அந்த மாதிரி காரியங்களை நம்ம பார்ப்போம். நம்பர் 1 என்னென்னா, நம்ம வந்து ஒரு துன்ப நேரத்தில் தான் நம்ம உண்மையான மனுஷங்களை வந்து நம்ம பார்க்க முடியும். நம்மளுக்கு யார் உண்மையாக ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். இப்போ அந்த ஒரு முள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறனால நம்மளுக்கு உண்மையாக யார் இருப்பான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவர் தான் இருப்பாங்க. ஏசப்பா தான். ஃப்ரெண்ட் இன் நீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஏசப்பா தான் நம்மளுக்கு வந்து ஒரு துணையாக இருக்கிறாங்க, அந்த ஒரு முள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது. அது ஒன்று. இன்னொன்று வந்து, நம்ம அந்த முள்ளில் இருக்கும்போது, அந்த ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது, நம்ம வந்து நம்மளுக்கு மனுஷங்க யாராலையும் நம்மளுக்கு வந்து ஆற்றி தேற்ற முடியாது. மனுஷங்க யாராலையும் நம்மளை வந்து நம்பவும் மாட்டோம் அந்த டைமில். அது எனக்கு வந்திருந்தால் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்படி தான் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி தான் ஏசப்பாவை தான் நம்ம முழுமையாக நம்புவோம், மனுஷங்களை நம்ப முடியாது. ஸோ அப்போ நம்ம சரண்டர் பண்ணுவோம் ஏசப்பா கிட்ட. அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஒரு சின்ன வழியில், ஒரு சின்ன பாதையில் வந்து நம்ம வந்து ஏசப்பாவை அக்னாலேஜ் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த ஒரு முள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது எது பண்ணாலும் ஐயோ ஏசப்பா 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 அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்போம். எனக்கு இது எப்போ எடுப்பீங்க அந்த மாதிரி தான் ஒரு இது இருக்கும். அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து அந்த டைமில் அந்த பாத்துக்குள்ளே நம்ம போகும்போது வந்து நம்மளுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் நம்ம மனசுக்குள்ளே ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் இருக்கும். அது யாராலையும் தரக்கூட முடியாதது. ஒரு கம்பேரே இருக்காது. அந்த சமாதானம், அந்த சந்தோஷம், அந்த ப்ரேயர் டைம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இன்பமாக இருக்கும். நம்ம அழும்போது அவர் தேற்ற காரியங்கள், அவரோட அந்த க்ளோசர் வாக் வந்து நம்ம அந்த டைமில் தான் நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். ஏசப்பாவோட க்ளோசர் வாக் வித் காட் வந்து அந்த டைமில் தான் நம்மளுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட சுயம் சாகும், நிறைய சுயம் சாகும். முன்னாடிலாம் என்னோட வாழ்க்கை அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஆக்சுவலாக முன்னாடிலாம் என்ன திட்டினா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன், கோவப்படுவேன். இப்போ இதுக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா, அதுவும் ஒரு பாத் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளை வந்து மாற வைக்கும், நம்ம சுயம் சாக வைக்கும், சாக அடிக்கிற காரியங்கள். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து நம்மளோட வாழ்க்கை, அந்த முள் வந்து எடுக்கப்படும் அந்த டைம் பீரியடில் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையே நம்மளுக்கு வந்து ஒரு மாற்றமாக இருக்கும். அதில் தான் ஏசப்பா கடைசியில் சொல்லுவாங்க இல்லையா, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் சொல்லிட்டு. அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் அவரோட கிருபை வந்து வெளிப்படுறதை நம்ம பார்க்க முடியும். சின்ன காரியங்களையும் சரி, ஒரு சின்ன விஷயமா இருக்கும், நம்ம யோசிக்க தான் செஞ்சுருப்போம், ஆனால் அது ஏசப்பா நடத்தி கொடுப்பாங்க. அப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம அக்னாலேஜ் பண்ணுவோம். இதுதான் நான் அந்த முள்ளில் பிளெஸ்ஸிங் பார்ட்டை நான் பார்க்குறது. இதுதான் நம்ம இடரல் அடையும் போதெல்லாம் வந்து அவரோட கரம் தாங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நம்மளை அந்த முள்ளின் பாதையில் வந்து நம்மளை நடக்க வைக்கிற டைமில் வந்து அவரோட கிருபை அவ்வளோ அழகாக இருக்கும், அவரோட அன்பு அவ்வளோ இதுவாக இருக்கும். அவரை ருசிக்க ரொம்ப ருசிக்க முடியும் அவரை. ஏசப்பா அவர் ரொம்ப ரொம்ப அப்படியே நம்மளுக்கு, ஏசப்பா நீங்கள் இப்படி இருப்பீங்களா, நான் நினச்சி கூட பார்க்கல நீங்கள் இப்படி இருக்கிறீங்க ஏசப்பா, அப்படிலாம் நம்மளுக்கு சொல்ல தோணும். ஸோ இதுதான் என்னோடய வாழ்க்கையில் நான் அந்த முள்ளை வச்சு நான் இதை பார்த்து அதை எடுக்கும்போதும் அதுக்கப்புறம் உள்ள வாழ்க்கை, அந்த ஒரு சர்டன் பார்த்து தான், அந்த ஒரு டைம் பீரியட் தான். அது வரைக்கும் நம்மளை நடத்துகிற விதமே அழகாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த முள்ளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த பாதைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அழகாக நடத்துகிற காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் அவர் ரொம்ப கிட்டி நெருங்கக்கூடிய காரியம் அதெல்லாம் அந்த பாத்தில் நம்மளுக்கு இருக்கும். அதுக்காக அந்த முள்ளுக்காக ஸ்தோத்திரம். இதுதான் பிளெஸ்ஸிங் பார்ட் ஆஃப் த முள். ஏசப்பாக்கு மகிமை.